Welcome to Periya Vittu channel, Plus 2 Physics, Chapter 1, Electrostatics, Numerical Problems, Example 1.22. Find the equivalent capacitance between P and Q for the configurations shown below. இதான் Pங்கிற பாயிண்ட், இதான் Qங்கிற பாயிண்ட், இதுக்கு நடுவில் உள்ள கப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து இந்த கப்பாசிட்டன்ஸஸ்க்கு பேர் கொடுத்துருக்கேன். இது C1, இது C2, இது C3, இது C4, இது C5, இது C6. முதல்ல இது ரெண்டும் பார்க்கணும். இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு. பேரலல்ல இருந்தா கெபாசிட்டன்ஸ் வந்து கூட்டிக்கணும். ரெசிஸ்டன்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ரெசிஸ்டன்ஸ் நீங்க 10th படிச்சிருப்பீங்க. ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு இருந்துச்சுன்னா சீரீஸ்ல இருந்தா கூட்டுவோம். பேரலல்ல இருந்தா 1/R = 1/R1 + 1/R2 போடுவோம். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கெபாசிட்டன்ஸ். கெபாசிட்டன்ஸ் பேரலல்ல இருந்தா கூட்டணும். அப்ப இந்த ரெண்டு கெபாசிட்டன்ஸும் பேரலல்ல இருக்கு. இத கூட்டுனா 3 1 4 4 ஆயிருச்சா? அடுத்து இங்க இது ரெண்டு parallelல இருக்கு. 6 + 2 8 8 ஆயிடுச்சா? இப்ப பார்த்தா இது 4ம் இதனுடைய ஈக்குவலன்ட் இல்ல 4. இது 4ம் சீரீஸ்ல இருக்கு. அது மாதிரி இது 8 இது ரெண்டையும் கூட்டினா 8 இது 8. இந்த ரெண்டு 8ம் சீரீஸ்ல இருக்கு. சீரீஸ்ல இருக்கையில என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 1/C = 1/C1 + 1/C2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆனா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி பாருங்க. இது ரெண்டுமே 4. அப்ப என்ன ஆயிரும்? அது வந்து பாதி ஆயிரும் இதனுடைய சீரீஸ். எப்படி ரெசிஸ்டன்ஸ்ல parallel ஒரே வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதனால இப்ப 3 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 15 15 15 15 ohms 15 ohms 15 ohms parallelல இருந்தா ஈக்குவலன்ட் வந்து 15/3 = 5 ohmsன்னு நம்ம வந்து மனசாலே சொல்லிடலாம். அதே மாதிரி ரெண்டு கெபாசிட்டன்ஸ் ஒரே வேல்யூ உள்ள கெபாசிட்டன்ஸ் வந்து சீரீஸ்ல இருந்துச்சுன்னா இதுல பாதி 4 + 4 8 8/4 இதுல வந்து இது அதாவது இதுல பாதி 4ல பாதி 2 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுறோம். 4 + 8 4 + 4 ஆமா இது கூட்டக்கூடாது. இதுல பாதி இந்த 4வது பாதி 2 மைக்ரோஃபாரட். அதே மாதிரி 8 8னா அதுல பாதி 4. இந்த கெபாசிட்டன்ஸ் சீரீஸ்ல ஒரே மாதிரி ஒரே அளவுள்ள கெபாசிட்டன்ஸ் சீரீஸ்ல இருந்துச்சுன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே அளவுள்ள கெபாசிட்டன்ஸ் இப்ப வந்து இது 6 இதுவும் 6 இதுவும் 6 அப்படி இருந்துச்சுன்னா இதனுடைய வேல்யூ என்னன்னா 6 எத்தனை இருக்கோ அத்தனை 1 2 3 3. அப்ப இதனுடைய ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து 2 மைக்ரோஃபாரட். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்கு. அல்லது நான் எனக்கு தெரியாது நான் 1/R 1 தான் நான் போடுவேன். அதாவது 1/C = 1 இப்படிதான் நான் போடுவேன் அப்படின்னாலும் நீங்க போடுங்க. 1/R + 1/R + 1/R இப்படி போட்டீங்கன்னா 3/6ன்னு வரும். 3/6 3/6 1/2 1/C 1/2னா C எவ்வளவு 2. இதுதான் வந்து நம்ம ஆனா இதெல்லாம் டைம் செலவழிக்காம நம்ம ட்ரிக்ல போடணும். பேரலலா இருந்துச்சுன்னா ஒண்ணு வம்பில்ல கூட்டிருங்க. 3 1 4 இதுவும் பேரலலா இருக்கு. 6 + 2 8. இப்ப 4ம் 4ம் பேரலலா இருக்குன்னா அதுல பாதி ஏன்னா 4/2 அதனுடைய வேல்யூ என்னவோ 4 4/2 அப்ப வந்து 2. அதே மாதிரி இது வந்து 8 இதனுடைய வேல்யூ எத்தனை கெபாசிட்டன்ஸ் இருக்கு? 2 கெபாசிட்டன்ஸ் இருக்கு. அப்ப 8/2 4. இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டு எப்படி இருக்கு? சீரீஸ்ல இருக்கு. அப்ப பேரலல்ல இருக்கு. அப்ப 2 + 4 எவ்வளவு 6. அப்ப இந்த ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் என்ன? Pக்கும் Qக்கும் நடுவுல 6. இன்னொரு தடவை சொல்றேன். இந்த படத்தை வச்சே நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த இதுல வந்து இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு. 3 + 1 4. இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு. 6 + 2 8. இப்ப இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு. ஆனா ஒரே வேல்யூஸ் தான். அதனால 4/2 2. அது மாதிரி இது 8/2 4. 3 இருந்தா 8/3 3 இருந்தா 4/3 4 இருந்தா 4/4 எத்தனை இருக்கோ அத்தனையால இந்த இடத்துல டிவைட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். மேல வந்து இந்த ஒரு வேல்யூ எடுத்து போட்டா போதும். அப்ப இது 2 தான் இருக்கு. அதனால 4/2 2. அது மாதிரி இது 8 தான் இருக்கு. 8/2 4.
இந்த 2 4 எப்படி இருக்கு? parallelல இருக்கு. அதனால இதை கூட்டுனா 6. இதுதான் இதை பொறுத்தவரைக்கும். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த 2 கெப்பாசிட்டர் C2 C3 சேர்ந்தது எவ்வளவுனா 4. C4 C5 சேர்ந்தது எவ்வளவுனா 8. இது எவ்வளவு? இது 8. இப்போ 1 2 3 இதை போட்டிருக்கேன். 1 2 3 எப்படி இருக்கு? சீரீஸ்ல இருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த ஃபார்முலா படியே போட்டிருக்கேன் பாருங்க. 1/C1 plus 1/C23. அதாவது 1/4 plus 1/4 2/4 1/2. அப்ப 1/C123 தான் 1/2. அப்ப மறந்துடாம C123 2ன்னு போடுங்க. இல்ல நான் போட்டபடி வேல்யூ வந்து 4, மொத்தம் 2 இருக்கு. 4/2 2 இப்படியும் போடலாம். அதாவது C/N இதுக்கு ஃபார்முலா. R/N மாதிரி இது வந்து C/N. அதே மாதிரி இங்க வந்து 1/8 plus 1/8 2/8 1/4. ஆனா இது மேல போனுச்சுன்னா 4. அல்லது இதுவும் வேல்யூ என்னது? 8. மொத்தம் எத்தனை இருக்கு? 2. 8/2 எவ்வளவு? 4. இப்படியும் போடலாம். இதுதான் ஈஸி. இப்படி போடுறதுதான் ஈஸி. அப்ப 4/2 வந்து எவ்வளவு? 2. 8/2 எவ்வளவு? 4. திரும்ப அடுத்த ஃபிகர்ல இந்த 2 4 எப்படி இருக்கு? parallelல இருக்கு. parallelல இருந்தா கூட்டணும். 2 4 கூட்டினா 6. மொத்தத்துல 6 மைக்ரோ ஃபாரட். parallelல இருந்தா கெப்பாசிட்டன்ஸ் ரொம்ப ஈஸி. 1 3 கூட்டினா 4, 6 2 கூட்டினா 8, 4 4 கூட்டினால், அதாவது கூட்டினால்னா 4 4 சீரீஸ்ல இருக்கு. சீரீஸ்ல இருக்கும்போது இது 4/2 2, இது 8/2 4. இப்ப இது ரெண்டும் parallelல இருக்கு. அப்ப 4 2 6. புரிஞ்சா? இந்த ஃபிகரை மட்டுமே வச்சு நீங்க போட்டுக்கலாம். ஸ்டெப்ஸே தேவையில்லாம இது ஒண்ணுதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது இதுல இருந்து கொண்டு வந்த டயக்ராம்ஸ். கணக்குல வந்து இது மட்டும்தான் கேட்பாங்க. இது இப்படி கொடுத்துதான் கேட்பாங்க. இது 1 3 கூட்டினா 4. இந்த படம் நம்ம தான் போடணும். 6 2 கூட்டினா 8. திரும்ப இந்த 4 4 சீரீஸ்ல இருக்கிறதுனால இதுல பாதி 4/2 2, 8/2 4. திரும்ப இது ரெண்டும் parallelல இருக்கிறதுனால கூட்டணும். 4 + 2 6 6 மைக்ரோ ஃபாரட். அது ரொம்ப ஈஸியான கணக்கு இது. இது ஒரே வேல்யூஸா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அப்படி ஒரே வேல்யூஸ் கொடுக்கலைன்னா கூட நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் டைம் கன்சியூமிங். ஒரே வேல்யூஸ் கொடுத்தா அது மாதிரி நீட்ல எல்லாம் கேட்டா ஒரே வேல்யூஸ் கொடுக்கையில நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லேட் ஆயிடும். அதனால இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோ. Thank you for watching. Please subscribe.